10ஆம் வகுப்பு அறிவியல் இயக்க விதிகள் முதல் பாடமாக அமைஞ்சிருக்கு. இதில் பார்ட் 2 பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவியல்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா. நம்ம எவ்வளோ மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அதாவது அறிவியலை புரிஞ்சுக்கிறோமோ, அதை பொறுத்து தான் நம்ம இந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகே, மார்க்குக்காக அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதில் இயக்க விதிகளில் இயக்கம் அண்டு நிலைமம், இந்த 2 வேர்டை தவிர நம்ம மைண்டில் எந்த விதமான சொற்களும் வந்துடவே கூடாது. இயக்கம் அண்டு நிலைமம். ஓகே, இந்த இயக்கம் விசைனால இயங்குது. நிலைமம் விசையை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டால், அதாவது ஒரு பொருளை இயக்கிட்டு இருக்கும் போது அப்படியே விட்டுட்டா, அந்த விசையை ரிவர்ஸில் கொண்டு போயிட்டா அதுதான் நிலைமம். நிறைக்கும் இயக்கத்துக்கும் இல்லை நிலைமத்துக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் அருமையான ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. பேருந்து இயக்கிறது, பேருந்தில் பயணம் செய்கிற பயணிகள் நிலைமத்துக்கு வர்றது. இந்த உதாரணம் மிக அருமையான உதாரணம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இயக்கம், அதாவது பேருந்தை ஒரு விசைனால் இயக்குறாங்க. அதே மாதிரி பேருந்து நிறுத்தப்படும் போது அதில் பயணம் செய்யும் பயணிகள் ஒரு நிலைமத்துக்கு வரத்துக்காக ரிவர்ஸ், அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், பேருந்து விசைனால் இயங்குது, அதே ரிவர்ஸ் விசையில் நிலைமத்துக்கு வராங்க பயணிகள். அதே மாதிரி நிறை அப்படின்ற வேர்டையும் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கலீலியோ, அரிஸ்டாட்டில் என்கிற 2 அறிவியல் அறிஞர்கள் இருவேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிக கனமான பொருள் முதலில் கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவறு அப்படின்னு கலீலியோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா மென்ஷன் பண்ணி பாருங்கள். ஒரு பேருந்தில் பயணம் செய்யும்போது அதிக எடையுள்ள மனிதனும் குறைவான எடையுள்ள மனிதரும் ஒரே நிலைமத்துக்கு தான் வருவாங்க. அதனால் கலீலியோ சொன்னது தான் கரெக்டு. இப்படி தான் நம்ம அறிவியலை படிக்கணும். தேங்க்யூ.